அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றைய நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 77வது சுதந்திர தினமாகும். இன்றைய 77வது சுதந்திர தினம் வரலாற்றோடு ஒப்பிடக்கூடிய நேரத்தில் மிக எளிமையான முறையிலே கொண்டாடப்பட்டது. பல சிறப்பம்சங்களுடன் கூடிய சுதந்திர தின கொண்டாட்டம் இன்றைய நாளிலே கொண்டாடப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பெருவாரியான எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய சுதந்திர தின கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணிதிரளுமாறு அனைத்து இலங்கையர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்தார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாம் இன்று 77வது சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்திற்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம். இலங்கையின் வரலாற்றை தற்போது மாற்றியமைத்து வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் பிரவேசித்துள்ளோம். கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக சவாலுடன் நாம் அனைவரும் தற்போது ஒன்றாக போராடுகின்றோம். எமது எதிர்கால சந்ததியினருக்கான நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட வாழ்த்து செய்தியிலே இலங்கை தேசத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என உறுதியளித்துள்ளார். தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் எனும் தொனிப்பொருளில் இலங்கை இன்று 77வது சுதந்திர தின நிகழ்வை கொண்டாடுகின்றது. சுதந்திர தின நிகழ்வு குறித்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பின்வருமாறு கூறியுள்ளார். சுதந்திரம் என்பது தேசத்தின் இறைமை மட்டுமன்று, அது கண்ணியம், நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாகும். இனம், மதம், சாதி, பாலினம் அல்லது வர்க்கம் என்ற பேதமின்றி அனைத்து சமூகங்களுக்கும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பதற்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அனைவருக்கும் உரிய மதிப்பும் பெருமானமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பது வெறுமனே ஒரு எண்ணக்கரு மட்டுமன்று, அது செயற்பாட்டுக்கான ஒரு அழைப்பு. அது ஆழமான ஜனநாயகம் மற்றும் பொருளாதார நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் எண்ணக்கருவாகும். விளிம்பு நிலை சமூகங்களின் குரல்கள் தன்னெழுச்சியாக வெளிப்படுவதில்லை. அந்த குரல்கள் எழுகின்ற வகையில் தீர்மானங்களை மேற்கொள்வதில் அனைவரையும் பங்கேற்க செய்யும் ஒரு முறைமையுடன் இலங்கை தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அது அனைவருடையவும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட மற்றும் பெருமதியை உணரும் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான உறுதிமொழியாகும். இந்த வரலாற்று முக்கியத்துவமிக்க நாளில் நாம் அடையாள கொண்டாட்டங்களுக்கு அப்பால் சென்று ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்திற்காக உண்மையிலேயே அனைவருக்கும் உரித்தான இலங்கை தேசத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று தெரிவித்துள்ளார். பொதுவாக சுதந்திர தினத்திலே நாட்டில் எல்லோரும் தேசிய கொடியை ஏற்றுவார்கள். ஆனால் இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்திலே தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி பறக்கவிடப்பட்ட ஒரு தகவல் பதிவாகி இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா மாணவர்களால் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக இடம்பெற்றது. இதன் போது தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்கவிடப்பட்டிருந்தன. நாட்டில் பல பகுதிகளிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழர்கள் செறிந்து வாழும் வடக்கில் பாரிய போராட்டங்கள் இடம்பெற்றது. இந்நிலையில் யாழ், நல்லூர் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்துடன் பாரிய ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் உண்மையான சுதந்திரத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் தற்போதைய அரசியல் அமைப்பை நீக்கிவிட்டு உடனடியாக புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டும் என கார்டினல் தெரிவித்திருக்கிறார்.
தெரிவித்திருக்கிறார். யுத்தத்தின் போர்வையில் நாட்டில் தோன்றியுள்ள சர்வாதிகார வெறி நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஒரு மரண அடி என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். எனவே தற்போதுள்ள ஊழல் நிறைந்த அமைப்பை மாற்றி நாட்டிற்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டு வர தற்போதைய அரசியல் அமைப்பை உடனடியாக ரத்து செய்து புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருமாறு ஜனாதிபதியிடமும் தற்போதைய அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்வதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்தார். அரசியல் அமைப்பு எனப்படும் சர்வாதிகார அமைப்புக்கு வழிவகுத்த சட்ட கட்டமைப்பிற்குள் தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதீத அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக குறிப்பிட்ட கர்தினால் இதன் விளைவாக இனங்களுக்கு இடையே எளிதில் தீர்க்கப்படக்கூடிய கருத்து வேறுபாட்டை போராக மாற்றி நாட்டில் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பின்னர் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் 1990களில் இருந்து ஊடக ஒடுக்குமுறை, ஊடகவியலாளர்களை காணாமல் ஆக்குதல், வெள்ளை வேன் கலாச்சாரம் மற்றும் எதிரிகளை சிறையில் அடைத்தல் போன்ற பயங்கர செயல்களை செய்ததாகவும் பேராயர் கூறினார். பேரழிவு தரும் போரினால் தாயகம் ஆழமான பொருளாதார வீழ்ச்சியில் மூழ்கியதாக சுட்டிக்காட்டிய பேராயர் கடந்த 2 தசாப்தங்களாக இந்த போக்கு தீவிரமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். 77வது சுதந்திர தினத்திற்கு ஜனாதிபதி ஆரவாரமின்றி வருகை தந்ததும் சமூக வலைதளங்களிலே வைரலாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாகும். 77வது தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. அதற்காக சுதந்திர சதுக்கத்திற்கு 3 போலீஸ் மோட்டார் சைக்கிள்களில் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்தார். ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவும் இல்லை. பிரதமரும் மற்ற விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு போலீஸ் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்தது. முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி மற்றும் பிற தலைவர்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் கணவர்களுடன் வருகை தந்தனர். ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் நடக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மீண்டும் ஒரு முறை முகக்கவசம் அணியுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் காற்றின் தரக்குறியீடு 85 முதல் 128க்கு இடைப்பட்ட அளவில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, புலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும். இதற்கமைய தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிந்தவரை அனைவரும் முகக்கவசங்களை அணியுமாறும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.